இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கடவுள் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டே இருந்தாரு. உங்களை சுத்தி மகிமையா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்து முழுவதும் இருள் இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கோ வெளிச்சம் உண்டாயிருச்சு. வெளிச்சம் உண்டாயிடுச்சுன்னா பெட்ரோலோ டீசலோ கெரசானியோ வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? பத்த வச்சு வைக்கிறதுக்கு லிட்டரலா தேவனே ஒரு மகிமையான வெளிச்சமா அங்க இருந்தாராமா. அவனுங்களுக்கு எல்லாம் கார் இருள், தடவி பார்க்குற மாதிரி இருளாமா. இஸ்ரவேலர்களுக்கோ அவருடைய வீட்டு வாசல்ல தீபம் அல்ல, நெருப்பு அல்ல, தேவனே ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் வெளிச்சமா இருந்தாராமா. அதனால தான் சொல்றாரு, காரிருள் பூமியை மூடும், எனக்கு எங்கள் தேவன் நெருப்பா எரிவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சாரு, என்ன நடந்தாலும் எவ்வளோ பவர் உனக்கு முன்னாடி எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாதன்றாரு. நான் உனக்கு வாசல்ல வெளிச்சமா இருப்பேன். இல்லை மீகா 7:8 பார்த்தீங்கன்னா, என் சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாது, நான் இருளில் இருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அப்போ மகிமையா வெளிச்சமா யுனிக்கான ஒரு செயல் மூலியமா ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா எதை கட்டுப்படுத்திட்டு இருந்தாரு, எதை அடக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, முழுவதும் அவர்களுக்கு வெளிப்படுத்தணுன்ற ஆசையை அடக்கிட்டு இருந்தாரு. முழுவதும் அவன் என்னை அனுபவிக்கணும் அப்படின்றத அடக்கிட்டு இருந்தாரு. இயேசு சரீரத்தில் ஒரு தூதனை போல தன்னை மறைத்து கொண்டு ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுறாரு, சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணிட்டு போறாரு. மனிதனாகவே வெளிப்படுறார். மனிதன் மூலமாக பார்க்குறாங்க. ஆனால் மகிமை வல்லமை எதுவுமே வெளிப்படாத அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாங்க. கட்டுப்படுத்திட்டு தான் யாருன்றதை காமிக்க முடியாத அளவுக்கு மறைத்து கொண்டு மனுஷன்ட்டு அவங்க வேலை செஞ்சாங்க. அப்படின்றது இங்கே கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான உணர்வை தூண்டுதுன்னு தெரில. பெரிய பிரைம் மினிஸ்டர் இவருங்க என் கூட வந்து இப்படி பண்ணிட்டாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன் என் கூட உட்காந்து சாப்பிட்டாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல பார்த்தீங்களா? தேவன் தன்னை மறைத்து கொண்டு, தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, தன்னுடைய சாயலை மறைத்து அவன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றக்காக சாதாரண மனிதனாக வந்து அவர்களுக்கு தேவையான அந்த நேரத்தில் தேவனாக எப்படி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அவர் மனசுல ஒரு ஆசை இருக்குது, நான் இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், என்னுடைய சுபாவத்தை நேச்சரை அவங்களுக்கு காண்பிக்கணும்.